ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மோட்டாரிஸ்டாங்கிற ஷாப்பில் இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட்ஸ், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கான செக்ஷன். அந்த உங்களுக்கு ரைடிங் கியர்ஸ் அண்ட் பைக் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு டீலர் ஆஃப் NHK ஹெல்மெட்ஸ். ஸோ ஒன்லி ஆத்தரைஸ்டு டீலர் இன் கோயம்புத்தூர். ஸோ நமக்கு ஹெல்மெட்டை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்காக நமக்கு கார்த்தினா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ ஹெல்மெட்டை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஹி ஹேவ் அ வாஸ்ட் நாலேஜ். ஸோ கார்த்தினா, யா வாங்க. ஹாய்ண்ணா. ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேண்ணா. ஓகேண்ணா, இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு ஹெல்மெட்ஸை பற்றி டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபைன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இந்த சேஃப்டிங்கிற நாலேஜ் கன்சிடர் பண்ணுறதில்ல. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, இது பேசிக் எல்லாருமே கேட்குறது தான். ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுறது ஃபைனுக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காக கூட இருக்குது நம்ம ஃபேமிலிலேயே. பட் நான் அது தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபைன் எதுக்கு போடுறாங்க? நீங்கள் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணாமல் ஓட்டக்கூடாது அப்படின்னு. பட் அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டாங்க. கம்மி விலையில் ஹெல்மெட் போட்டால் குடிக்க மாட்டாங்க. கம்மி விலையில் போகிறது தப்பு இல்லை, ஏன்னா எல்லாத்தினாலையுமே ஹை ப்ரைஸில் வாங்க முடியுமான்னு தெரியாது. பட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாங்கணும். ஸோ நீங்கள் அது கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஹெல்மெட்டை வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா யூ கேன் சேவ் லைஃப்ஸ். ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் ஆகி ஹையர் ரேஞ்ச் 20,000 30,000 வரைக்கும் நம்ம ஹெல்மெட் வச்சுருக்கோம். ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ப்ரைஸிங் மட்டும்தானே இல்லை கம்ஃபர்ட் வேறு ஏதாச்சும் இருக்கா? ஸோ அந்த ஒவ்வொரு மாடலை பற்றி நம்ம பேசலாமாண்ணா? ஓகே, இல்லை 2000 கண்டிப்பாக நீங்கள் 2000 ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கும் 5000 ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்குமே ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபிட்டிலேருந்து ஷெல் குவாலிட்டிலேருந்து எல்லாமே மாறும். நான் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இதை எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்டர், அதாவது உங்களுக்கு ஸ்டட்ஸுங்கிற பிராண்டில் தண்டருங்கிற மாடல். ஓகே. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு இது. நீங்கள் நிறைய நிலை கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரு 5000 கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1700 1800 கொடுத்து இது வாங்குறது அட்வைசபிளாக இருக்கும். நீங்கள் இந்த ரோட் சைடு ஹெல்மெட்ஸுக்கெலாம் போய் வாங்குறது நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா? ரோட் சைடில் அப்படி வண்டி நிப்பாட்டி ஒரு ஹெல்மெட் தலையில் போட்டு போகிறாங்க. பட் ஆனால் அது சுத்தமாக ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஒரு கிராஷோ ஒரு இம்பேக்ட் வரும்போது செதறிடும். நம்ம தலைக்கு அது இன்னுமே ஒரு பயம்தான் அது. ஸோ அதனால் ஆமாம், நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதில் போகலாம். அட்லீஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு இதில் உங்களுக்கு ISIன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ISIலேருந்து போகலாம். ஸோ நீங்கள் பேசிக்காக ISIலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு அண்ட் உங்கள் ஹெட்டுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். ஓகேண்ணா. ஸோ பேசிக் நம்ம கடையில் இது பேசிக் 1800, இது பேசிக் 1500 இருக்குது. அண்ட் இது நீங்கள் எல்லாத்துக்குமே நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது AXRங்கிற ஒரு பிராண்டு. ஸோ AXR பிராண்டில் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அப்ளை காமிச்சது உங்களுக்கு வெறும் ISI மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டு அண்ட் EC ரெண்டுமே இருக்கும். ஸோ டாட்டுங்கிறது உங்களுக்கு யூஎஸோட சர்டிஃபிகேஷன். ECங்கிறது உங்களுக்கு யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்பாய்லர்லாம் இருக்குது அந்த ஸ்டட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், இல்லை ஸ்டட்ஸ் உங்களுக்கு ஷேப்பு ஸ்பாய்லர் இருக்க மாதிரி இருக்கும். இதில் அடிஷ்னலாக ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பட் இது எதோட இது என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹையர் அண்ட் மாடல்ஸ் போடும்போது அதில் ஒரு AGV ஷார்க்லாம் போனீங்கன்னா ஆல்ரெடி அதில் ஒரு ஸ்பாய்லர் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அது ஏரோடைனமிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ஸோ இது 3400 அந்த மாதிரி வரும். 3400. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? ஸோ இதுக்கு அடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு SMK இருக்குது. அண்ட் AXRலேயே உங்களுக்கு நிறையா ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆனால் இது காமிக்கிற பாருங்க. ஸோ இது SMK ஒரு மேட் பிளாக். இது ஃபுல்லி பிளாக்குங்க. உங்களுக்கு இது சாலிட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுவுமே எங்கள் கஸ்டமர்ஸால் நிறைய பேர் இது கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது ஃபுல் பிளாக்காக இருக்குது. அண்ட் இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் இல்லாமலே ஸ்பாய்லர் கொடுத்த இப்போலாம் ஸ்பாய்லர் ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாய்லர் லுக் வைஸ் நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி லுக் வைஸ் அது நல்லாயிருக்கும். பட் நீங்கள் AGVயோ இல்லை அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையர் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏரோடைனமிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு 5000 இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் லுக் அப்படிக்கா அது. ஏன்னா நீங்கள் அந்த போகிற ஸ்பீடுக்கு உங்களுக்கு அது போதும். நீங்கள் அந்த இதுக்கு நீங்கள் போகிற ஹை ஸ்பீடுக்குனா நீங்கள் அந்த மாதிரி வேணும். நம்ம போகிற 100 அந்த ஸ்பீடுக்கு இது ஹைவேஸ் ரைடுக்கு இது போதும். இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது? இது உங்களுக்கு 3800 வரும். ஓகே. அண்ட் இது சாலிட் பிளாக் இது. ஸோ நீங்கள் சாலிட் பிளாக் இல்லாமல் நீங்கள் கலர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 200 ஜாஸ்தி வரும். ஸோ இதுவே கிராஃபிட்டிங்கிற ஒரு மாடலு, சேம் அதே SMK.
கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதில். கிராஃபிட்டி இது எழுத்துல எழுதிருக்கு இல்லையா, ஸோ அதனால் கிராஃபிட்டிங்கிற மாடல் சொல்லுவாங்க. சேம் இதுவும் உங்களுக்கு ஐஎஸ்ஐ இசி எல்லாமே சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதுவுமே தாராளமாக ஒரு 2000 ரூபா 3000 ரூபா பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா இதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெட்டை நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கலாம். ஏன்னா மெயினே நமக்கு பாடியில் ஹெட்டு தான். ஸோ அதுக்கு தான் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் ஜாஸ்தி இருக்கணும். நீங்கள் அதில் மட்டும் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது? இது உங்களுக்கு 4100 ரூபா வரும். 4100. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் மெயினான ஒரு பிராண்ட் வர போகிறோம். யா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக இது எல்லாமே நீங்கள் எந்த கடையிலையுமே பார்க்கலாம். கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா கடையிலையுமே நீங்கள் எல்லா இந்த பிரான்ச் இப்போ காமிச்சோம் இல்லையா, எஸ்எம்கேஎக்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரோட அஃபிஷியல் டீலராக நாங்கள் இருக்கோம். ஸோ என்ஹெச்கே ஹெல்மெட்ஸ். ஓகே. ஸோ இது ஒரு ஏஷியன் பிராண்டு தான், இந்தோனேஷியன் பிராண்ட். ஓகே. இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டு இசி எல்லா சர்டிஃபிகேஷனுமே வரும். பட் அது கூட என்ன வரும்னா எஸ்என்ஐங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் வரும். எஸ்என்ஐங்கிறது எம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க கண்ட்ரி ரூல் படி ஸ்டிக்கரும் இருக்கணும், இந்த மாதிரி எம்போஸ்டாகவும் இருக்கணும். ஓகே. ஸோ அதில் ஃபேக் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ எஸ்என்ஐங்கிறது ஒன்றும் இல்லை, இந்தோனேஷியன் ஸ்டாண்டர்ட். இப்போ எப்படி நம்ம ஐசி சொல்கிறோம் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்தியன்ஸை விட அவங்க கண்ட்ரியில் கொஞ்சம் ரேசிங் இன்னுமே பாப்புலர் அண்ட் வந்து சேஃப்டி வைஸ் இன்னுமே கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு இது. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குண்ணா? இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ரேசிங்க்கு நாங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அதோட ஷெல் குவாலிட்டி வந்து ஏவிஎஸ் பிளாஸ்டிக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் என்ட்ரி, அதாவது ஒரு பிலோ 390, நீங்கள் 390 அதுக்கு அண்டர் RN5 அந்த மாதிரி ரேசிங் மோட்டருக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். 400 சிசிக்குள்ளே, பிலோ 400 சிசிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா அந்த ஸ்பீடுக்கும் அந்த இதுக்கும் இது உங்களுக்கு போதும். பெட்டர் என்ட்ரி லெவல். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இசி தான். ஸோ இசிஇ அண்ட் டாட் சர்டிஃபிகேஷன் அண்ட் இசி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு நல்ல ஹெல்மெட் தான். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசினா என்னன்னு சொல்லிடுறேன். இசிங்கிறது ஒரு சர்டிஃபிகேஷன், யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அதுதான். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வேர்ஷன் வைஸ் நிறையா வந்திருக்காங்க. ஓகே. அதுலேயே வேர்ஷன் 2, வேர்ஷன் 3, வேர்ஷன் 4 இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம இருக்கிறது வேர்ஷன் 5. ஓகேண்ணா. ஸோ என்னன்னா ஒரு வேர்ஷனுக்குமே அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறி இருக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம 6th போக போகிறோம், அது லேட்டராக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து டாட் இசின்னு இருக்குது. நிறையா மாடல் இப்போ நீங்கள் பெரிய பிரான்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி இங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை கண்டுபிடிக்க E24 இருக்கு இல்லையா, E24ங்கிறது எந்த கண்ட்ரியில் இது வந்து சர்டிஃபை ஆனதுன்னு பேர். அண்ட் இது அதோட நம்பர்ஸ். அண்ட் இது வந்து பீனு போட்டிருக்குல்ல. ஸோ இசிங்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது பி இருக்குது அண்ட் என்பி இருக்குது, ஜே இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒன்று குறிக்கும். இப்போ பின்னா உங்களுக்கு வந்து கீழே அண்டர் ஜா இருக்குது, அதுதான் பி ரேசிங் ஹெல்மெட்ஸ். ஓகே. ஜே அப்படின்னா வெறும் மேலே மட்டும் கவர் ஆகும், இங்கே ஒன்றுமே இருக்காது. அண்ட் என்பினா அது உங்களுக்கு அந்த இங்கே ஜார்ஜ் இருக்கும், பட் ஆனால் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதாவது மாடலர் ஹெல்மெட்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஷியேஷன் இதில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது? இது உங்களுக்கு ஸ்டார்டிங் 5500ங்க. ஸ்டார்டிங் 5000 இந்த மாடல். ஸோ இது வந்து ஒரு ரேசிங் ஹெல்மெட். ஓகேண்ணா. ஸோ இதில் வேறு ஃபீச்சர்ஸ் இந்த வென்டிலேஷனுக்குலாம் எப்படிண்ணா இருக்குது? ஸோ இதில் உங்களுக்கு ஏர் வெண்ட், இங்கே 2 ஏர் வெண்ட்ஸ் இன்டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சூடான காற்று எப்படியும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் தலை சூடாகும். ஸோ இதில் காற்று உள்ளே போய் இது வழியாக உங்களுக்கு வெளியே வரும். இது 2 எக்ஸாஸ்ட் இருக்குது. ஓகேண்ணா. ஏர் இன்டேக் அண்ட் ஏர் அவுட்லெட். ஃப்ரண்ட்டில் நேயர் மவுத், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த 2மே கொடுத்துருக்காங்க. இது 2மே உங்களுக்கு ஃப்ரண்ட் இதுக்கு தான். உள்ள வாஷபிளான மெட்டீரியல் எல்லாமே வாஷபிள் தான். இது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே ரிமூவபிள் தான். எல்லாமே உங்களுக்கு சின்ன எல்லாமே சும்மா ஒரு பக்கிள் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா மாட்டிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ஹெச்கே ஹெல்மெட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கிராஃபிக்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப அஃபோர்டபுள் தான் சொல்லணும் மற்ற ஹெல்மெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஹெல்மெட்டோட இந்த வாரண்டிலாம் எப்படின்னா? ஹெல்மெட்ஸுக்கு வந்து வாரண்டி கேரண்டிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தான் ப்ரொடக்டிவாக ஹெல்மெட் போடுறோம் அப்படின்னா கீழே விழுந்தால் கோடு விழுங்குதுங்க, கீழே விழுந்தால் தலைக்கு அடிபட்டுருச்சுங்கன்னு சொல்லி வரவே முடியாது. பிகாஸ் அது வந்து வாரண்டி அண்டர் கவர் ஆகாது. இப்போ எங்கள் ப்ராடக்ட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது, இல்லை இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெண்ட், இப்போ நாங்கள் கொடுக்குற எல்லா மாடலையுமே இந்த வெண்ட் எல்லாம் கலந்து வருது அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ நாங்கள் ஆத்தரைஸ் டீலர். ஸோ இப்போ நாங்கள் என்ஹெச்கே இந்தியாட்ட சொல்லுவோம், அவங்க ஃபேக்ட்ரிக்கு சொல்லுவாங்க, மாறிக்கலாம். அன்ஆத்தரைஸ் டீலர் கிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது, மாற்ற முடியாது. ஸோ அன்ஆத்தரைஸ் டீலர்னா அவங்க என்ஹெச்கே இந்தியா கிட்ட போய் சொல்ல முடியாது, அவங்களால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு மாற்றி கொடுக்க முடியாது. மேபி நீங்கள் எங்ககிட்ட வந்து காசு கொடுத்து மாற்றுற மாதிரி இருக்கும்,
இல்லை வெளியே எங்கேயாச்சும் வேறு டீலர்கிட்ட காசு கொடுத்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி காசு கொடுத்து வேறு டீலர்கிட்ட மாற்றினாலும் நமக்கு அந்த ஒரிஜினல் குவாலிட்டி வராது. அவங்க எது மாற்றி கொடுப்பாங்கிறது நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்காதுல்ல. ஏன்னா எங்களுக்கு கொடுப்பாங்க, அன்ஆத்தரைஸ் டீலர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க அதுக்கு சப்ஸ்டியூட் எதாவது போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட்ஸ்லேயே ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஹெல்மெட்டாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன வருது? ஸோ போத் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே கலர் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் வேறு. பட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 5500 தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்ட் மூவிங் ஹெல்மெட் இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் ஏர்வென்ட்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சைடும். மேலே 2 ஏர்வென்ட்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் ப்ரைஸிங் ரேஞ்ச் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நமக்கு ஸ்டட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1800 பிலோ வரும். ஸோ இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் 1795. ஸோ ஸ்டட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிலோ 2000, அதாவது பிலோ 1800 கிடைக்கும். அண்ட் பிலோ 4000 பார்த்தோன்னா நமக்கு SMK சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 4000 வந்துடும். அண்ட் AX1 போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிலோ 5000. ஸோ அந்த ஷார்ட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாடல் கேட்டே நிறைய பேர் வராங்க ஷாப்புக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெனாம் மாடல். ஸோ இது உங்களுக்கு பிலோ 5000 தான் AXRல வந்துடும். அண்ட் NHK பார்ப்போம். ஸோ NHK வந்து பார்த்தோம்னா அது ஒரு ப்ரீமியம் பிராண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 4500 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் ப்ரோக்ராம் மாடல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GP1000. ஸோ GP1000 பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வரும், அதாவது இந்த மாடல். இது பொறுத்த வரைக்கும் நமக்கு 5000 ரேஞ்சில் வரும். அண்ட் தேர்ட் மாடல்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு டெர்மினேட்டர். ஸோ அதாவது 5500 ரேஞ்சில் வரும். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினேட்டர். ஸோ மோஸ்ட்டாக டெர்மினேட்டர் தான் இருக்குது, பிகாஸ் அது ஒரு ரேஸ் பிக். அண்ட் கிராஃபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த கிராஃபிக்ஸ் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ் ரேஞ்சு, ரொம்பவே கம்மி தான். கண்டிப்பாக நீங்கள் மோட்டரிஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். நிறையா கட்ஸ் வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. அதாவது வீடியோவில் கட் பண்ணி எடுத்துருப்போம், பிகாஸ் கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். ஓகேண்ணா. ஸோ எங்கே விட்டுன்னு தெரில. சரி, வேறு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஹெல்மெட் எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும்? இப்போது வாஷ் பண்ணுறதுனா அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் வாஷிங் இருக்குது. அதாவது இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோம் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஃபோம் நான் வந்து ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறமோ இல்லை அதுக்கப்புறம் இடையிலையோ அடிச்சிட்டேன்னா அது ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நான் வைப் பண்ணிவிடுவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டோம், அதில் நமக்கு ஸ்வெட் ஆகிடுக்கும், அது நமக்கு வந்து பிடிக்கல, மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சிங்கில் ஒரு பேசனில் ஷாம்பு மட்டும் அதில் ஊற்றி, பிகாஸ் ஷாம்பு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் எந்த ஒரு கெமிக்கல் ஷாம்பு தனியாக ஷாம்பு ஏதாச்சும் இருக்கா இல்லை நார்மலாக தலைக்கு என்ன ஷாம்பு போடுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஓகேண்ணா. ஏன்னா நம்ம தலையில தான் அது வேர் பண்ணுறோம். அந்த தலையில் எண்ணெய் இருக்கும், டர்ட் இருக்கும், அதே தான் இதுலேயும் உங்களுக்கு உட்காரு. ஸோ நீங்கள் தலையை க்ளீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இதுவும் க்ளீன் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. போட்டு புடிக்கிறது கிளியறது எதுவுமே வேணாம். ஜஸ்ட்டு இதை போட்டு ஜஸ்ட் இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா, இதில் ஊற வச்சதுக்கப்புறம் அமுக்கி விட்டிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா அழுக்குமே நீங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக் வெளியே வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும். ஓகேண்ணா. வேறு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இதுவுமே போட வேண்டாம். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட வாஷிங் மெத்தட். இதை தவிர நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இது பண்ணால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாஷ் பண்ணால் உடனே சீக் பேட்ச் எல்லாம் லூஸ் ஆகிடும். அது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் இது தான். உடனே ஒரு 2 வாஷ் 3 வாஷுக்குலாம் உங்களுக்கு லூஸ் ஆகாது, அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ வாஷிங்கிறது எப்படின்னா, அட்லீஸ்ட் இப்போ 3 வாஷ்க்கு லூஸ் ஆகாதுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ சப்போஸ் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணுமா, அது மாதிரி ஏதாச்சும்? அப்படி கிடையாது. இது வந்து மந்த் வைஸ் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. இப்போ என்னோட பாடி கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து ஜாஸ்தி தேவைப்படாது, இன்னொருத்தருக்கு தேவைப்படலாம். ஸோ யாருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பொறுத்து நீங்கள் வாஷ் பண்ணுறதை விட இதுக்கு நிறைய ஃபோம் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில், எங்ககிட்டையும் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோம் அடிச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா, அது அந்த பாக்டீரியெல்லாம் உங்களுக்கு இது பண்ணிடும். அண்ட் ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான் அது. ஓகேண்ணா. நீங்கள் கலெக்டிவ் வாஷ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வராது. ஜஸ்ட் அதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா இருக்கும்? அது அரௌண்ட் உங்களுக்கு 500 to 800 வரும். எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம, எவ்வளோ டைம்? அது நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து. ஓகே. ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா இதாகும். ஓகேண்ணா. ஸோ இது என்னண்ணா? இது வந்து பேலக்லவா. ஓகேவா? ஓகே. ஸோ இதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பேசிக்காக எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, நிறைய பேர் வந்து ஹெல்மெட்ஸ் வந்து நிறைய ஸ்வெட் ஆகுது, ஹெல்மெட் ஃபுல்லாக இதாகுது அப்படிங்கும்போது இந்த பேலக்கில் வாங்குறது யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது வெறும் உங்கள் கண்ணு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்கள் மூக்கு வாய் எல்லாமே இங்கே இருக்கும், அண்ட் உங்களோட கழுத்து இங்கே இருக்கும். ஸோ உங்களோட அந்த டர்ட் படுறது எதுவுமே எல்லாமே இதுதான் அடிப்பாங்க. ஹெல்மெட்டில் எதுவும் படாது. ஹெல்மெட் உங்கள் கழுத்தில் கருப்பாகிறது, அழுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ப்ரீத்திங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இது நீங்கள் ரைடு போகும்போது யூஸ் பண்ணணும், நிற்கும் போது யூஸ் பண்ணால் சஃபகேட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து இதில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து உங்களோட ஸ்வெட் வந்து ஃபஸ்ட் இது அப்சர்வ் பண்ணும். ஓகே. இதுக்கப்புறம் தான் உங்களோட ஹெல்மெட்டுக்கு போகும். ஸோ கண்டிப்பாக இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட்டை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். கண்டிப்பாக. அதாவது இது போடுறதுனால இது பெஸ்ட்டு, இல்லை கண்டிப்பாக போடணுங்கிறது கிடையாது, உங்கள் ஆப்ஷனல் தான் அது.
இது போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்வெட் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இதில் ஜாஸ்தி ஸ்வெட்டு போகாது. இது ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு தடவை கழட்டி மாட்டிருக்கு அதை வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டிங்கன்னா ஹெல்மெட்டோட ஃபிட்டு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போட்டு ஒரு 1 year 2 years யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் லூஸாக தான் இருக்கும். இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்மெட்டோட வேரிங் இந்த இதோட ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃப்ரிக்ஷன் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹெல்மெட் ஷேக் இருக்காது, பிடிச்சி கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து BBG அந்த இது பைக்கிங் பிரதர்வுட்ங்களோட பிராண்ட். ஸோ ப்ரைஸ் எவ்வளோ நம்ம இது 300 rupees நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம். தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம போட்டு இந்த நெக் கிட்ட இருக்க அந்த பட்டன் போட முடியுமா, அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இது போடுறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. பட் என்னன்னா இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது டீரிங்னு சொல்லுவாங்க, டபுள் டீரிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு இங்கே ட்ராக்குக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஸ்க்ரூட்னியில் அப்ரூவலே கொடுப்பாங்க. நீங்கள் இதே ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு பக்கிள் டைப் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வெறும் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி. இது வந்து ட்ராக்குக்கு அப்ரூவ் கிடையாது. ஸோ இது போட்டு மாட்டாங்க, ட்ராக்குக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரோட் பேஸில் போகிறது. ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அப்ரூவ்டு அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வெயிட் அது மேலே வச்சு ஈஸி அது வந்து நிறையா ப்ராசஸ் இருக்குது. இந்த பக்கிள் வந்து ஸ்ட்ராப்பாக இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வெயிட் அது மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கரண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. கரண்ட் வராமல் இருந்தால் மட்டுமே இது ஈஸி பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸி சர்டிஃபிகேஷனே வரும். ஓகேண்ணா. ஸோ ஆனால் எங்களை கேட்டிங்கன்னா இதுக்கு விட இந்த மாதிரி டீரிங் தான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நமக்கு டைம் சரியில்லை, பேட் டைம்னா இது கலண்டுருச்சுன்னா கண்டிப்பாக இது போட்டிங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் கலட்டுற வரைக்கும் இது கலண்டாது. ஸோ இப்போ ஹெல்மெட் ஒன்று வாங்கும்போது வெயிட் இருக்கணுமா இருக்கக்கூடாதாண்ணா, அதை பற்றி கொஞ்சம். ஹெல்மெட் வாங்கும்போது கண்டிப்பாக வெயிட் இருக்கும். எல்லா ஹெல்மெட்டுமே ஒரு 1500 கிராம் இருக்கும். ஓகே, 1.5 kgs இருக்கும். பட் இது எல்லாமே ABS பிளாஸ்டிக் அப்படிங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் இருக்கும். அடுத்து நீங்கள் ஃபைபர் கிளாஸு இல்லை கார்பன் ஃபைபரே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டையராகவே மாறும். ஒரு 300 கிராம் அது கம்மியாகும், 1200 கிராம். பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக. இதை விட அது பெட்டராக இருக்கும். ஸோ ப்ரைஸிங்லாம் பட் ஹையராக. ஆமாம், நீங்கள் ரேசிங்னாலே இதுதான். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரேசிங் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MotoGP பைக் எடுத்துக்கோங்க. MotoGP பைக் வந்து நம்ம ரோட் லீகல் பைக் இருக்குல்லையா, RSCC இருக்கு இல்லையா, அதுக்குமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி அவங்க அதெல்லாம் ப்ரோட்டோடைப் பைக்ஸ். ஆனால் வெயிட் நம்ம பைக் விட அது கம்மியாக இருக்கும். எதுக்கு எப்படின்னா நம்ம டெக்னாலஜிக்கு மீறின டெக்னாலஜி அதில் இருக்குது. பட் என்னென்னா எல்லாமே கார்பன் ஃபைபரு, எல்லாமே அந்த உங்களுக்கு ஸ்விங்கா முத கொண்டு கார்பன் ஃபைபரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஹெவினஸ் கம்மியாயிடும். ஆனால் அதோட ஒர்க் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த NHKங்கிறது இந்தியாவுக்கு ஒரு புது பிராண்டானா இல்லை எப்படி? NHK இந்தியாவில் ஒரு புது பிராண்ட் அது. ஸோ MotoGPல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆல்ரெடி MotoGP, Moto3, Moto2 எல்லா ரேசிங் இதுலேயுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைடர்னு சொல்லிட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இந்த ரைடர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து கர்ல் ஆப்ரஹாம் யூஸ் பண்ணுறது அப்படி. ஓகே, ஸோ இந்த வருஷம் டீட்டர் ரொபாட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எல்லாமே சேட்டலைட் டுக்காட்டி அவங்க. ஸோ அவங்களுக்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்ரெடி வேர்ல்டு வைட் இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் சின்ஸ் இந்தியாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொஞ்சம் பெருசாக இல்லை. இப்போ அது போக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது MotoGP. இந்தியாவில் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்காது, பைக்கிங்கில் இருக்காங்கன்னா ரஜினி கிருஷ்ணன்னா. ஓகே, அவர் எல்லாத்துக்குமே தெரியும். ஷரத் அவரே எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் TVS ஃபேக்ட்ரி ரேசிங்கில் இருக்காரு அவர் ஜெகன், அவருக்கும் தெரியும். ஸோ அவரையும் தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து NHK தான் வந்து ஸ்பான்சர், அஃபிஷியல் ஸ்பான்சர் அவங்க தான். அவங்க எல்லாருமே இதாக போடுறாங்க. அண்ட் ஃபீமேல் ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் NHK தான் ஸ்பான்சர். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன்லேயோ இல்லை கூகுள்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ அடிச்சிங்கனாலே அவங்க பேஜில் இருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் கடையில் ஷாப்பிங் பண்ணணும்னா எப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டெக்ஸ்ட் பண்ணாலே நீங்கள் கொரியர் பண்ணுவீங்களா? ஆல் ஓவர் இந்தியா. ஸோ டிசைன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்லேயோ அதில் இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ அதில் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்து இது பண்ணேன். பட் என்னென்னா ஆன்லைனில் வாங்கும்போது ஒரே ஒரு பிரச்சனை, சைஸ். இப்போ நீங்கள் இங்கே வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் பார்த்தா சொல்லுவேன் உங்களுக்கு எஸ் தான் சைஸ். எங்ககிட்ட மெஷர்மெண்ட் டேப்பும் இருக்குது. ஸோ இன்கேஸ் சைஸ் யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா ஆன் த ஸ்பாட் நாங்கள் அங்கேயே மெஷர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 57 56 அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கொடுப்போம்.
ஆன்லைன் அப்படிங்கும்போது நாங்கள் அவங்களே மெஷர் பண்ண சொல்லுவோம், அவங்களே மெஷர் பண்ணி எங்களுக்கு சொல்கிறத வச்சு கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக அது ரொம்பவே நல்லா ஈஸி ஷாப்பிங் மாதிரி தான். அது இப்போ நீங்கள் எல்லா பிராண்டுக்குமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்னா நம்ம கடையிலேருந்து இப்போ அனுப்பணும்னா? அது நம்ம எங்கே அனுப்புகிறோங்கிறது இப்போ நம்ம பிளேஸ் ஒரே தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா வித்தின் டே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். இன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் போடுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கே நாங்கள் ஷிப்பிங் இனிஷியேட் பண்ணிடுவோம். ஓகே. தமிழ்நாடு விட்டு வெளியே போகுது அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும், பிகாஸ் டிரான்சிட் டைம் ஆகும். ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்மெட்டை பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நாங்கள் ரைடிங் கியர்ஸ்க்கும் பண்ண போகிற இன்னொரு வீடியோ, ஸோ பார்ட் 2 வச்சுக்கலாம் அதையே. ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you guys in another video.